வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். 2025 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இது துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு பகவான் 11/5/2025 ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி 14/5/2025 பயிற்சி, 2 நாள் டிஃப்ரென்ஸ். இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இது காலம் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடம் வரப்போறார். 8லேருந்து 9 வராரே சார், அவர் நன்மை பண்ணுவாரா அப்படின்னா, பொதுவான ஒரு விஷயம் தான். இதை நம்ம ரிஷபராசிக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கோம். இந்த ரிஷபம் துலாத்துக்கு குரு பகவானால் பெருசாக ஒரு நன்மையும் ஏற்படாது. உங்களுக்கு நன்மை செய்கிற கிரகமே சனி பகவான் தான். இப்போ சனி இப்போ வலுவாக இருக்கார், அதனால் அதில் மாற்று கருத்து இல்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு இந்த ரிஷபம் துலாத்துக்கு அவர் 1ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, பெருசாக நன்மை செய்யாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குரு பார்க்குற இடத்தால சில சுபிட்சங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சரி, இப்போது மிதுனத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியவே பார்ப்பார். முதல்ல ராசியை குரு பார்த்தா நம்ம வலுவாக இருப்பதாக நினச்சிக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்கணும். அப்போது முதல்ல உடம்புல நோய் நொடி இருக்காது. துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து முற்றிலுமாக ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நீங்கள் இப்போ ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதனால் எந்த விஷயமும் நம்ம பயப்படாமல் செய்யலாம். உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, என்ன ஏது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ ஒரு சிறப்பான ஆரோக்கியமான மனிதராக நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரிவிங்க. ஆரோக்கியம் இருந்தாலே முகத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியமாக நீங்கள் எதையும் செஞ்சு சாதிக்கலாம். அப்போ அது ஒரு சிறப்பான பலன். 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 3ஆம் இடம் பார்த்தாலும் மனசில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் மேலோங்கும். அப்போ ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியல சார், ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சின்ன தயக்கமாகவே இருக்குது இப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. காரண காரியங்கள் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஒரு தயக்கம் முடியுமாங்க. இனி எதை பார்த்தா நீங்கள் தயங்க தேவையில்லை, தயங்காமல் எதையும் செய்யலாம். ஒரு விஷயமும் உங்களுக்கு தயங்காமல் உங்ககிட்ட வரும். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகச்சிறப்பான பலன். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி அப்படிங்கிறத நம்ம ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். கூடவே இப்போ ராகுவும் பயிற்சியாகி அங்கே உட்கார்ந்தாரு. இந்த ராகு சனி 5ஆம் இடத்துல இணையிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல. ஆனால் சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, முதல் தரமான யோகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதி. அப்போ அவர் யோகத்தை செய்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்து, சுக்கிர தசை இந்த மாதிரி யோகமான திசைகள் நடக்குதுன்னா இந்த சனி பகவான் இன்னும் அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். அந்த அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் அமைப்பில் இந்த குரு பகவானும் அந்த இடத்த பார்க்குறார். அப்போ சகல விஷயங்களும் உங்களுக்கு யோகமாக, வெற்றியாக, நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம பலன் தான் உங்களுக்கு. அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, மத்தியம பலன் தான். ஆனால் பார்க்கும் இடத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், வெற்றி கிடைக்கும், ஒரு நல்ல அமைப்பை தான் இது கொடுக்கும். இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு பகவானுக்கான ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு ஒரு 2 முறையாவது போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது, நன்மையை உண்டாக்கி கொடுக்கும், சிறப்பானதாக இருப்பீங்க. குரு பகவானுக்கான வழிபாடு திருச்செந்தூர் சென்று வருவது மேலும் நன்மையை தரும்.